காலனி ஆதிக்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ஏற்ப மாற்றிருக்கிறோம் அப்படின்றத அவங்க சொன்ன முதல் விஷயம். அது ஒரு பொய். அப்போ ஏற்கனவே இருந்ததை விட நாங்கள் ஜனநாயக உரிமையை மேம்படுத்தி இருக்கிறோம், அப்படி தான் இது அமைக்கப்பட்டிருக்குதான்னு அப்படி இல்லை. சொல்ல போனால் காலனி ஆதிக்கத்தை விட பின்னால் நோக்கி போயிருக்கு. மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறது தான் நீதி. அந்த ஐபிசியை அவங்க வந்து நீதியாக தான் சொல்கிறாங்க. அதனால இதுக்கு நீதினு பேர் வச்சுட்டாங்க, தண்டனைன்னு பேர் வைக்கல. இங்கிலீஷில் பேர் வைக்கணும், ஆனால் ஹிந்தியில் வச்சுட்டாங்க அல்லது சமஸ்கிருதத்தில் வச்சுட்டாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான். அதை நான் நிராகரிக்கல. ஆனால் அதை விட எது முக்கியம் அப்படின்னாக்கா அதனுடைய ஹிந்துத்துவ ஃபாசிஸ்ட் பொலிட்டிக்கல் கானோட்டேஷன் வந்து முக்கியம். ஒரு செக்யூலர் கான்ஸ்டியூஷன், லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அடிப்படையிலான கான்ஸ்டியூஷன், அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வி த பீப்புள் உருவாக்கிய சட்டன்றதுக்கு பதிலாக காட் கிவன் சட்டம் அல்லது இந்து மரபின் அடிப்படையிலான சட்டம் என்ற ஒரு கன்னோட்டேஷன் வரதுக்காகவே இந்த பெயர்களை வந்து வச்சிருக்கிறாங்க. எங்க எப்போ கைது பண்ணணும், எப்படி கைது பண்ணணும் அதை வந்து சொல்லணும்னு இருக்குது. அது எடுத்துட்டாங்க. முழு போலீஸ் ராஜ்யத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அடிஷனல் சார்ஜ் ஷீட் எவ்வளவு வேணா ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது போலீஸினுடைய அதிகாரம், நீதிமன்றத்தை கேட்க வேண்டியது இல்லைன்னு இருக்கு. அப்போ நீங்க வந்து எந்த கேஸ்லயும் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி. இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் நீங்க இந்த தருணத்திலேயே உங்க வீட்டை வந்து சீல் வைக்கலாம். உத்தரப்பிரதேசத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய புல்டோசர் தான் இது. உண்ணாவிரதம் இப்போ குற்றமாக்கப்பட்டிருக்கு. சாலை வசதி செய்ய கோரி உண்ணாவிரதம் அல்லது குடி தண்ணீர் இல்லை உண்ணாவிரதம் இல்லை வேற ஏதாவது ஒன்று உண்ணாவிரதம் அப்படின்னு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து நீங்க நிர்பந்தப்படுத்தினால் அது தண்டனைக்குரிய குற்றம். இது நேரடியாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. மோடி வந்து தொட்டு கும்பிட்டு போன போதே நான் பார்த்தேன், நினைச்சேன் சரி முடிஞ்சது அப்படின்னு. இந்த கிரிமினல் லா வந்து ப்ரோக்ரஸிவான திசையில் போகுதுன்னு அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ். இதில் தலைமை நீதிபதி சந்திரசூட் போய் கலந்துக்கிறார். இது எப்படி கலந்துக்கிறாருன்ற கேள்வியை மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் எழுப்பியிருக்கிறாங்க. இது பூரா அன்கான்ஸ்டியூஷனல். இதுக்கு எதிராக கேஸ் போட்டால் நான் உங்கள்கிட்ட தான் வருவேன். நீங்கள் போய் கலந்துக்கிறீங்களே எப்படி? இந்த ஸ்டேட் மிஷினரியை ஒரு ஹிந்து ஃபாசிஸ்ட் ஸ்டேட் மிஷினரியை இதை அப்படியே பயன்படுத்த முடியும் என்பதுதான் மோடி அரசினுடைய திட்டம். கல்வியில் இந்துத்துவம் கொண்டு வந்தாதான், அதில் இந்துன்னு கொண்டு வந்தாதான், வேதம்னு கொண்டு, அதெல்லாம் இல்லை. இது வழியாகவே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் என்பதை புரிந்து கொண்டு இப்போதே நாம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், போராட வேண்டும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மருதையன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இந்திய தண்டனை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 சட்டங்களையும் வந்து திருத்தி புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அது நடைமுறையிலையும் வந்துருச்சு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறையில் இருக்குது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் பற்றி எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்வி இருக்கு. எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டம் தொடர்பாக ஒட்டுமொத்தமாக இந்த சட்டத்தை விமர்சிக்கக்கூடிய வகையில் இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஒரு நபரோ இல்லை ஒரு அமைப்போ பேசுவதை நம்மால் பார்க்க முடியல. தனித்தனியாக தினசரி இந்த சட்டம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய தேவையும் இருக்குன்ற வகையில தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். முதல்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது, நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கருத்து என்னன்னா, இந்த சட்டத்திற்கு வந்து ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலையும் பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் முதல் விமர்சனத்துக்கு உள்ளானது. அதற்கு பிறகு இந்த சட்டத்தினுடைய கூறுகள் பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். முதல்ல இந்த பெயர் தொடர்பாக இந்த சட்டம் விளக்கக்கூடிய விஷயம் என்ன, நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? இந்த பெயர் தொடர்பாக தமிழ்நாட்டில் அது எழுப்பப்பட்டது. அது ஒரு இந்திய எதிர்ப்பு உணர்வுல இருந்து அப்படி வந்தது. அது ஆங்கிலத்தில் இருக்கணும், அது அன்கான்ஸ்டியூஷனல் இப்படி பேர் வைக்கிறதுன்ற ஆங்கிளில் மட்டுமே வந்து பேசினாங்க. ஆனால் இதை ஏன் கொண்டு வந்திருக்கிறார்கள், இந்த பெயர் வந்து பொருத்தமானதா, இதை 3-4 ஆங்கிளில் பார்க்கலாம். முதல்ல அவங்க என்ன சொன்னதுனாக்கா, காலனி ஆதிக்கத்திலிருந்து காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ஏற்ப மாற்றிருக்கிறோம் அப்படின்றத அவங்க சொன்ன முதல் விஷயம். அது ஒரு பொய். அது பொய் அப்படின்னாக்கா எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு இந்தியன் பீனல் கோடுன்றது பல முறை திருத்தப்பட்டிருக்குது. அதே போல் 1973 சிஆர்பிசி தொகுப்பு வருது. அது வந்த பிறகு ஏறத்தாழ ஒரு 18-19 முறை சிஆர்பிசி திருத்தப்பட்டிருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட்லேயும் அப்படி திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போது முழுமையாக நாங்கள் முதன்முறையாக இவர்கள் தான் மாற்றி அமைப்பது போல சொல்வது அப்படின்றது ஒரு நேர்மையற்ற பொய். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, காலனி ஆதிக்க சட்டத்தை ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன மீனிங்? காலனி ஆதிக்கத்தில் நம்ம காலனி ஆதிக்கத்தின் அடிமைகளாக இருந்தோம். கலோனியல் சப்ஜெக்ட்ஸ் ஆங்கிலத்தில். அதான் சப்ஜெக்ட் எப்படி சொல்கிறது, சிட்டிசன் இல்லை, ஒரு அடிமை அப்படின்ற ஒரு நிலை, அந்த சப்ஜெக்டாக இருந்தோம்.
அப்போ காலனி ஆதிக்கவாதிக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற உறவு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சட்டத்தில் பிரதிபலித்தது என்றால் அதுக்கு பிறகு என்ன பிரதிபலிக்கணும் அப்படின்னா ஒரு சிட்டிசனுக்குரிய ஜனநாயக உரிமைகள். அப்போ ஏற்கனவே இருந்ததை விட நாங்கள் ஜனநாயக உரிமையை மேம்படுத்தி இருக்கிறோம், அப்படிதான் இது அமைக்கப்பட்டிருக்குதான்னு அப்படி இல்லை. சொல்ல போனால் காலனி ஆதிக்கத்தை விட பின்னால் நோக்கி போயிருக்குது. மெக்காலே வகுத்த ஐபிசி சிஆர்பிசியை காட்டிலும் பின்னோக்கி போயிருக்கு. அதை நம்ம உள்ளே போய் பேசும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து மூணாவது வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது போலீஸு, ஜெயில், இது மூணுமே வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்போது ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் சிஆர்பிசிலையும் ஐபிசிலையும் அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால மாநிலங்கள் சட்டம் இயற்றுவதற்கு உரிமை இருக்குது. அதுபோல் ஐபிசி சிஆர்பிசியும் ஒன்றிய அரசு திருத்தி இருக்குன்றது மட்டும் இல்லை, மாநில அரசுகள் நூற்றுக்கணக்கான விதத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ப திருத்தி இருக்கிறாங்க. அதனால் இது புதுசு இல்லை. இப்போ இந்த மாநில அரசு கூறியதில் ஒருதலை பட்சமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்கலன்றது மட்டுமல்ல, மாநிலங்களையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு சட்டம், ஒரே நாடு ஒரே சட்டம் தானே இவங்க இது, அந்த மாதிரி அது திணிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அடுத்த விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து இதனுடைய இந்த பெயர்கள். இந்த பெயர் வந்து இதை பாருங்க, இந்தியன் பீனல் கோட், அதுக்கு தமிழில் இந்திய தண்டனை சட்டம். இவங்க என்ன வச்சிருக்கிறாங்க, பாரதிய நியாய சம்ஹிதா. பாரதியன்னா இந்தியன் கூடாது அவங்களுக்கு, அதனால பாரதிய அப்படின்றது என்ன, பாரதிய ஜனதா பார்ட்டி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்லை, இந்தியன் ஜனதா பார்ட்டி கிடையாது. பாரதிய ஏன்னா பரதன் என்ற அரசன், மகாபாரதம் புராண கதை அந்த வழியில வந்து சேர்த்துருவாங்க. ஆமா, அந்த பார்ப்பனிய புராண மரபின்படி அது வைக்கப்பட்டது. இப்போ பாரதிய நியாய சம்ஹிதா, நியாயம்னா ஜஸ்டிஸ். அப்போ பாரதிய நீதி தொகுப்பு, நீதி வழங்குறதுக்கு நீ யாரு, நீதி வழங்குறதுக்கு கோர்ட் இருக்குது. இப்போ ஆக்சுவலா அது பீனல் கோட், இதை செஞ்சா இது தண்டனை, இது செஞ்சா இது தண்டனை. அந்த பேரையே திருத்தி பித்தலாட்டமா மாத்தி இருக்கிறாங்க நீதி அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு கேட்டா, இதை வந்து இதனுடைய கனெக்டேஷன் புரிஞ்சுக்கணும். மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கிறது தான் நீதி. அந்த ஐபிசியை அவங்க வந்து நீதியா தான் சொல்றாங்க, அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க இவங்க. அதனால இதுக்கு நீதினு பேர் வச்சுட்டாங்க, தண்டனைன்னு பேர் வைக்கல. அடுத்தது என்ன, சிஆர்பிசி. சிஆர்பிசிக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், குற்றவியல் நடைமுறை சட்டம். இதெல்லாம் தண்டனை. இந்த குற்றம் செய்தால் அதுக்கு குற்றவாளிக்கு என்ன உரிமை இருக்கு, விசாரிக்கிறவனுக்கு என்ன உரிமை இருக்கு, எப்படி விசாரிக்கணும், எதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் அடங்கியது தான் குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது. அப்போ அதை இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, நாகரிக்னா சிட்டிசன், பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு தொகுப்பு சட்டம். என்ன பாதுகாப்பு, குடிமக்கள்னா யாரு, போலீஸும் குடிமக்கள், குற்றவாளியும் குடிமக்கள், விசாரிக்கிறவனும் குடிமக்கள், பாதிக்கப்பட்டவனும் குடிமக்கள். குடிமக்கள்னா என்ன அர்த்தம், இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்ற பொருளே வராமல் இது செய்யப்பட்டிருக்கு பேர். ஆனால் உண்மையில் சிஆர்பிசியில் செய்யப்பட்டிருக்கின்ற திருத்தங்கள் நம்ம பேசும்போது பார்ப்போம், அது வந்து குடிமக்கள் பாதுகாப்பு அறவே ஒழிக்கின்ற, குடிமக்களுக்கு இன்னும் ஒரு அபாயங்களை ஏற்படுத்துகின்ற திருத்தங்கள் தான் செய்யப்பட்டிருக்கு. மூணாவது வந்து சாட்சிய சங்கீதா, அது எவிடன்ஸ் ஆக்ட், அதில் திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. அது ஒன்று திருத்தங்கள். அப்போ இந்த பெயர்கள் இப்படி இருக்குது. பெயர்கள் மாற்றத்தை நம்ம எப்படி பார்க்கணும், இங்கிலீஷில் பேர் வைக்கணும் ஆனால் இந்தியில் வச்சுட்டாங்க அல்லது சமஸ்கிருதத்தில் வச்சுட்டாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான், அதை நான் நிராகரிக்கல. ஆனால் அதை விட எது முக்கியம் அப்படின்னாக்கா அதனுடைய ஹிந்துத்துவ ஃபாசிஸ்ட் பொலிட்டிக்கல் கனோட்டேஷன் வந்து முக்கியம். இப்போது அலகாபாத்துக்கு பிரயாக்ராஜ்னு பேர் மாற்றினாக்கா, பேர் மாற்றிட்டாங்க அப்படின்றது அல்ல பிரச்சனை. அது எதுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்டிருந்த திருமறைக்காடுக்கு வேதாரண்யன் பேர் மாற்றுறது இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன காரணம், அது ஒரு பார்ப்பன மயமாக்கம், சமஸ்கிருத மயமாக்கம். அந்த நீதிக்குள்ளே இவங்க கொண்டு வராங்க. அதாவது ஒரு செக்யூலர் கான்ஸ்டியூஷன், லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அடிப்படையிலான கான்ஸ்டியூஷன், அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வி த பீப்புள் உருவாக்கிய சட்டன்றதுக்கு பதிலாக காட் கிவன் சட்டம் அல்லது இந்து மரபின் அடிப்படையிலான சட்டம் என்ற ஒரு கன்னோட்டேஷன் வர்றதுக்காகவே இந்த பெயர்களை வந்து வச்சிருக்கிறாங்க. அதாவது பெயரளவுல மாற்றம் கிடையாது, உள்ளடக்கத்தின் அளவிலும் அவர்களுடைய அரசியல் அதில் பிரதிபலிக்கிறது. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க இந்திய தண்டனை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சீங்க. ஸோ எதன் அடிப்படையில் இது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த இல்லைன்னா ஆங்கிலேயர் காலத்தில் நடைமுறையில் இருந்ததை விட இன்னைக்கு இவர்கள் மாற்றி இருப்பது அப்படின்றது மிக மோசமாக இருக்குதுன்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க? மெக்காலே தான் இந்த சட்டத்தை கொண்டு வர்றாரு. மெக்காலேயோட இவங்க எப்படி மோசமா இருக்கிறாங்கன்றதுல இருந்து நம்ம தொடங்குவோம். மெக்காலே பிரிட்டிஷ் போலீஸ் மேல மெக்காலேக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கே நம்பிக்கை இல்லை. அவர் ஸ்காலர்ன்ற அடிப்படையில போலீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, போலீஸ் கிட்ட கொடுக்குற வாக்குமூலம் செல்லாது. 161 சிஆர்பிசின்னு சொல்றது. பொதுவாக நம்ம தினத்தந்தி பேப்பர் எடுத்தாக்கா
ஒரு கள்ளக்காதல், மனைவியை வந்து கணவன் வந்து கொண்டுட்டார், கழுத்து அறுத்து கொண்டார், ஏதோ ஒன்று வரும். நான் இது மாதிரி அவனோட சுற்றிட்டு இருந்தா அதனால நான் கழுத்து அறுத்து கொண்டேன்னு அவர் கூறினார் அப்படின்னு தினத்தந்தியில் அப்படியே போடுவாங்க, அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி. இது வந்து ரைட்டர் எழுதுறது. இதுக்கு வந்து கோர்ட்டில் எந்த மதிப்பும் இதற்கு கிடையாது. அதுபோல் இதுக்கு போலீஸ் சாட்சின்னு சில பேரை கூட்டின்னு வருவாங்க, அதுக்கும் கோர்ட்டில் வந்து மதிப்பு கிடையாது. இது வந்து 161 CRPC. அதை 164 CRPC ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சாட்சி நீதிமன்றத்தில் மூடிய கதவுகளுக்குள் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நான் இந்த விஷயத்தை பார்த்தேன், இப்படி இப்படி நடந்ததுங்க ஐயா அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பார், நீ யாருடைய இன்ஃப்ளூயன்ஸோ மிரட்டலோ ஆசை காட்டலோ இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம் நான் சொல்கிறேன். அவர் சொன்னதெல்லாம் எழுதிக்கிட்டு திரும்ப படித்து காமிச்சு இதானே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குவாங்க. இந்த சாட்சியத்திலிருந்து அவர் பேக் ட்ராக் பண்ண முடியாது. நாளைக்கு விசாரணை நடக்கும்போது கிராஸ் எக்ஸாமினேஷனில் அவர் மாற்றி பேசினார் அப்படின்னாக்க பிறகு சாட்சியானார்னா தண்டனைக்குரிய குற்றவாளி ஆகிடுவார். இப்போ இந்த 2 விதமான சாட்சிகள் இருக்குது. இப்போ இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் 2 விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று, இந்த 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது இப்படிப்பட்டது என்ற காரணத்தினால்தான் அதில் கையெழுத்து வாங்க மாட்டாங்க. இப்போ என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, 161 ஸ்டேட்மெண்ட்டை வீடியோகிராஃப் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ஒரு குற்றவாளியை போலீஸ் ஸ்டேஷனில் நைய புடைத்து கொன்றுவேன், இல்லைன்னா புள்ள குட்டியெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சு அடித்து ஓரமாக அப்படி வச்சுட்டு கேமராவில் இருக்க மாட்டாங்க, அவங்க இப்படி உட்கார வச்சுட்டு இப்போ சொல்லு குற்றத்தை ஒத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அப்சல் குரு விஷயத்தில் நடந்தது. அப்சல் குரு விஷயத்தில் அது பின்னால் நீதிபதிகள் வந்து அதை தீர்ப்பு வேறு விதமாக சொன்னாலும் இந்த உண்மையை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அவரை வந்து அப்படி ஒரு மிரட்டப்பட்டு கை விலங்கோடையே உட்கார வச்சு கேமரா அதை ஃபோக்கஸ் பண்ணல. அவர் வந்து நான் செஞ்சேன்னு ஒத்துக்கிற மாதிரி ஒரு வாக்குமூலத்தை இதுவரை இந்திய நீதித்துறை வரலாற்றிலே போலீஸ் வரலாற்றிலே இல்லாத மாதிரி வீடியோவில் வந்து அவர் இந்த பாராளுமன்ற தாக்குதல் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பண்ணாங்க. அப்போது 161 வீடியோகிராஃப் பண்ணலாம் அப்படின்றது மெக்காலே சொன்னதுக்கு நேர் எதிரானது. இது அன்கான்ஸ்டியூஷனல். இது எப்படி அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமாக ஆர்டிகிள் 20 சப்செக்ஷன் 3 இருக்குது. அது என்ன, நோபடி கேன் பி ஃபோர்ஸ்ட், அதாவது செல்ஃப் இன்கிரிமினேஷனுக்கு எதிராக நீங்கள் உங்களுக்கு எதிரான சாட்சியமாக இருப்பதற்கு உங்களை வலியுறுத்த முடியாது, நிர்பந்திக்க முடியாது. அது ஆர்டிகிள் 20 சப்செக்ஷன் 3 இருக்குது. இப்போ இது என்ன செய்கிறாங்கன்னா அதுதான் செய்கிறாங்க. இப்போது கைது செய்யப்பட்ட ஒருத்தரை மிரட்டி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறது, இது பத்தாது அப்படின்னு இன்னொன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு வெளியே இருந்து நியூட்ரல் விட்னஸ் அப்படின்னு நினைக்கிறாரு பேர், வெளியே ஒரு விட்னஸ் திடீர்னு ஒருத்தர் வெளியே இருந்து வரலாம், அதுக்கு என்ன விளக்கம், அது செல்லத்தக்கதா, கான்ஸ்டியூஷனலாக அது என்ன இடத்துல இருக்குது என்ற விளக்கமே கிடையாது. இந்த குற்றத்துல தொடர்பு இருக்கக்கூடிய நபரா அப்படின்றது கூட விளக்கம் இல்லை. இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து நான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னாக்கா, நாளைக்கு பொலிட்டிக்கலாக நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் எவ்வளோ ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்க, ஃபேக் வீடியோஸ். இப்போ ஆன்டி பிஜேபியாக இருக்கிறவங்களுக்கு எதிராக, இல்லை காங்கிரஸுக்கே எதிராக, திமுகவுக்கு எதிராக இதெல்லாம் பரப்புறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆட்கள் எல்லாம் ஒரு பொய் வழக்கில் சாட்சிகளாக வருவாங்க, என்ன சாட்சி வேணால் சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த 161க்கும் 64க்கும் இடையில இவங்க யார் அப்படி ஒன்றை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, ரிமாண்ட் பீரியட். இப்போ ஒருத்தர் கைது பண்ணுறாங்க, கைது பண்ணால் இப்போ உள்ள சட்டம் என்ன சொல்லுது, கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் தீர்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட் 15 நாட்களுக்கு மேல் ஒருத்தரை வந்து கஸ்டடியில், போலீஸ் கஸ்டடியில் வைத்துக்கொள்ள முடியாது, அனுமதி கிடையாது. ஆமாம். இப்போ நம்ம வழக்கமாக இப்போ கைது பண்ணாங்கன்னாக்கா மேஜிஸ்ட்ரேட் முன்னால் கொண்டு போய் நிறுத்துவாங்க. அது 24 ஹவர்ஸுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தணும். கொண்டு போய் நிறுத்தும் போது மேஜிஸ்ட்ரேட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் ரிமாண்ட் கொடுக்கணும்னு இருக்குது. அப்படி பல பேர் விசாரிக்கிறது இல்லை, கண்ணை மூடிட்டு ஒரு 14 நாள் 15 நாள் அப்படின்னு போட்டுருவாங்க, உடனே ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. சிறைக்கு போகிறது பேர் ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்ற காவல். அதுக்கு பிறகு போலீஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட இந்த குற்றம் பற்றி விசாரிக்கிறதுக்கு அவர் 5 நாள் போலீஸ் காவல் வேணும்னு கேட்பாங்க. இல்லை 3 நாள் கொடுக்குறேன் 4 நாள் கொடுக்குறேன்பாங்க. இவங்க வச்சு விசாரிப்பாங்க. அதில் உள்ள ரூல் என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு 15 டேஸுக்கு உள்ளார என்ன வகை குற்றமாக இருந்தாலும் 15 நாட்களுக்குள்ள நீங்கள் போலீஸ் காவல் கேட்கணும் அப்படின்றது தான். அதிகபட்சமாக 15 நாட்களுக்குள்ள. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே குற்றம் தொடர்பாக உங்களுக்கு புதிய தரவுகள் கிடைத்ததாக இருந்தாலும், அந்த குற்றத்தின் கிளையாக சம்பந்தப்பட்ட நபர் புதிய குற்றங்கள் இழைத்ததாக உங்களுக்கு தெரிய வந்தாலும் 15 நாளைக்கு மேலே கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த போலீஸ் கஸ்டடின்றதை பிட்டாக வாங்கிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க 90 நாட்களுக்கு. ஆமாம், 90 நாள், ஒவ்வொரு குற்றத்துக்கு ஏற்ப 30 நாள், 60 நாள், 90 நாள் மேக்ஸிமம். அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு குற்றத்துக்காக கைது பண்ணுறாங்க, சரி 15 நாள் ரிமாண்டு
அப்படின்னு சொன்ன உடனே சரி அவர் போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க. ஒரு நாள் கேட்டு அனுப்பிடுவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவார். 15வது நாள் முடியும் போது எனக்கு ஒரு நாள் போலீஸ் கஸ்டடி வேணும்பாங்க. அப்போது இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 90 நாளைக்கு முன்னால் வெளியவே வர முடியாது. போலீஸ் கஸ்டடி 15 நாளாக இருந்தாலும் 90 நாளைக்கு முன்னால் ஒரு வெளியவே வர முடியாது. பிணையில் வர்றது கூட சிரமம், சாத்தியம் இல்லை. நான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் அவன் ஜெயிலிருந்து வெளியே வர முடியாது என்ற நிலையை அவர்கள் உருவாக்க முடியும் என்பதை இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இதில் யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலனி ஆதிக்கம் மெக்காலே உருவாக்கின சட்டத்தில் போலீஸ் கஸ்டடியில் 15 நாள் இருக்கிறதே கொடூரமானதுன்னு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குது. இவங்க வந்து காலனி ஆதிக்க காலத்தை மாற்றுறாங்களாம். எப்படி மாற்றுறாங்கன்னா அதான் ரிவர்ஸில் மாற்றுறாங்கன்ற. அதுக்கு முந்தைய மன்னராட்சி காலத்தில் அவர்களுடைய ஆதிக்கம் இருந்த காலத்தில் என்ன நடந்துச்சோ அப்போ ஒரு ப்ரொசீஜர் கோடும் கிடையாது. அவன் தலையை சீவுன்னா சீவிட வேண்டியதானே, மன்னர் சொன்னால் தீவிட வேண்டியதான், நாட்டாம சொன்னால் முடிச்சிட வேண்டியதான். அந்த மாதிரி இதை வந்து அப்படி ஒரு இந்த ரிமாண்ட் பீரியடு, போலீஸ் கஸ்டடி பீரியடை அப்படி ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்று. இதுக்கு அடுத்தது ஒரு டிகே பாசு தீர்ப்பு அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. எப்படி வேணால் கைது பண்ணி கொண்டு போகிறது, எப்போ கைது பண்ணான்னு தெரியாது, யார் கைது பண்ணான்னு தெரியாது, எங்கே கொண்டு போனான்னு தெரியாது, வீட்டுக்கு சொல்கிறது இல்லை, இப்படி பல பிரச்சனைகள் வந்தபோது டிகே பாசு தீர்ப்பில் ஒரு 10 ஐட்டங்களை வந்து இது பண்ணி அதை பட்டியலிட்டு எல்லா ஸ்டேஷன்லையும் ஒட்டணும், வந்து என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைது செய்யப்பட்டவருக்கு. ஆமாம். இப்போது அதில் இருந்த மிக முக்கியமான உரிமை, கைது செய்கின்ற போலீஸ் அதிகாரி அவருடைய பேட்ஜோட வரணும். இன்னார் இந்த எஸ்ஐ, இந்த ஹெட் கான்ஸ்டபிள் அல்லது இந்த இன்ஸ்பெக்டர் என்னை கைது செய்தார் அப்படின்ற பெயர் வந்து கைது செய்யப்படுபவருக்கு தெரிய வேண்டும். அடுத்தது கைது செய்த விவரத்தை அந்த குடும்பத்துக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள தெரியப்படுத்தணும்னு இருக்குது. பிஆர்எஸ்எஸ்ல இல்ல, சிஆர்பிசி மாற்றம் வந்திருக்கிற சுரக்ஷா சம்ஹிதா இருக்குல்ல, பாரதிய நகரிக் சுரக்ஷா, ஆமா, அதுல வந்து இல்ல. 3வது பிளேஸ் அண்ட் டைம் ஆஃப் அரெஸ்ட், இதை வந்து சொல்லணும். இந்த இடத்துல கைது பண்ண, இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் தான் போய் என்கவுண்டர் நடக்கிறது, தப்பிச்சு போனான்னு சொல்லி இதெல்லாம் எங்கே எப்போ கைது பண்ணோம், எப்படி கைது பண்ணோம், அதை வந்து சொல்லணும்னு இருக்குது. அது எடுத்துட்டாங்க. அடுத்தது கைது செய்தவரை உடனே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போனோம், அது இல்லை. இப்போ நான் சொல்வதெல்லாம் இவர் காலின் கன்சால்வேஸ்னு பிரபலமான சிவில் உரிமை சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர், அவர் எழுதியிருக்கிற கட்டுரை. இதெல்லாம் வந்து டிகே பாசு தீர்ப்பில், ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இருக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் சிஆர்பிசில இருந்து எடுத்து கைது செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை அதெல்லாம் இப்ப நீக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டாங்க. டிகே பாசுல இருக்கிற இதெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு அடுத்தது லீகல் எய்ட். இது சுரக்ஷா சம்ஹிதாவுடைய 341 அந்த பிரிவு. லீகல் எய்டை பற்றி சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, கஸ்டடிக்கு போன நிமிஷத்திலிருந்து அவனுக்கு லீகல் எய்டு கொடுக்கணும். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு வந்து ஆஜர் பண்ணும் போதே அவன் வந்து அவனே வக்கீல் வச்சுக்கிறது இல்லை, வக்கீல் வச்சுக்கிட்டோம், வைக்க முடியாதவர்களுக்கு நீ லீகல் எய்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த நிமிஷத்திலிருந்தே அவனுடைய சிவில் உரிமை அவன் ஒரு அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளி அல்ல, தண்டிக்கப்பட்ட குற்றவாளியும் அல்ல அவர். அப்போ அவர் அதை ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து வழங்கணும். அப்போ அவருக்கு வக்கீல் வைக்கணும் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இருக்கிறது. இப்போ அதை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ட்ரையலுக்கு தான், இப்போ ட்ரையல் வரைக்கும் விசாரணை தொடங்குதோ அப்போதான். இன்னைக்கு ஜெயிலில் 75% கைதிகள் விசாரணை கைதிகள். இன்னைக்கு இந்திய சிறைகளில் 75ன்றது நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு கைதிகள் எல்லாம் விசாரணை கைதிகள், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அவர்கள் மீதான குற்றம் தொடர்பாக விசாரணை தொடங்காமல் விசாரணை கைதிகளாக இருக்கும். அரசியல் போராட்டங்களில் சிறைக்கு போனவர்களுக்கு தெரியும், பரிதாபமான நிலையில் பலர் இருக்கிறாங்க இல்லையா. கம்பிக்குள் வெளிச்சங்கள் தியாகம்லாம் எழுதியிருக்காரு இல்லையா, அதை படித்தா தெரியும் எவ்வளோ கைதிகளுக்கு என்ன ஏது எதுக்கு கொண்டாந்தாங்க, ஏன் ஜெயிலில் இருக்கிறோம், எதுவுமே தெரியாத அவல நிலையில் வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த உரிமையை வந்து எடுத்துட்டாங்க. இந்த உரிமை நடைமுறையில் இருக்கும் பொழுது கூட அவர்களால் அந்த உரிமையை பயன்படுத்தி கொண்டு வெளியில வர முடியாத ஒரு சூழல்ல அவ்வளவு பேர் விசாரணை கைதியா இருக்காங்க. அப்படி இருக்கிறாங்க. அந்த உரிமையை தூக்கியாச்சு கேட்கறதுக்கே இல்லை. இப்போ இதை விட ரொம்ப சீரியஸானது எஃப்ஐஆர் லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்னா அது அரசியல் சட்ட அமர்வு, அதை மீறுவதற்கு அது லா, அதை மீற முடியாது. ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்கா, அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமர்வு எதுக்காக வருது, இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் போடணும், அது உண்மையா பொய்யா இந்த ஆராய்ச்சியெல்லாம் உனக்கு தேவையில்லை, கொடுத்துட்டாலும் ரசீது கொடு, எஃப்ஐஆரை போடு அப்படின்றது தான் வந்து லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது. அதுதான். ஏனென்றால் அதுக்கு முன்னால் கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பார்க்குறேன்னு சொல்கிறது, அலைய விடுறது, அல்லது ஒரு வசதியானவங்க மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படின்னா அவன்கிட்ட பேரம் பேசி காசு வாங்குறது, இந்த வேலைகள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நடக்குது. அப்போது சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு அது மாதிரி வந்து
ஒரு புகாரை கூட பதிவு செய்ய முடியல. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், தலித் மக்கள் ஒரு புகார் கொடுத்தா நடக்கவே நடக்காது அப்படின்ற கண்டிஷன் பல ஸ்டேஷனில் இந்த தீர்ப்பெல்லாம் இருந்தாலும் இப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ அதனால தான் அந்த தீர்ப்பு வந்து எஃப்ஐஆர் நீ பதிவு பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டியதில்லை. எத்தனை நாளைக்கு? 14 நாளைக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தால் 14 டேஸுக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், அந்த எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ ஒரு 14 நாள் எடுத்துக்கிட்டு அந்த புகாரில் உண்மை இருக்கான்னு விசாரிக்கலாமா. இப்போது இதுக்கு என்ன பொருள்? இப்போது நீங்கள் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அதை வாங்கி வைத்துக்கொண்டு என்னை வந்து விசாரிப்பாங்க. அப்புறம் என் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் விசாரிப்பாங்க. இப்போ என்னங்க கேஸு, எதுக்காக எங்களை விசாரிக்கிறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. பாத்தியா இல்லையா சொல்லு, அவர் அப்படி பண்ணாரா, அடிச்சாரா இல்லையா சொல்லு, இந்த மாதிரி கேள்வி. அப்போது இந்த தரவுகள்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த தரவுகளை எடுத்துக்கொள்வதற்கு என்ன பொருள்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆர்டிகல் 20 subsection 3 செல்ஃப் இன்கிரிமினேஷனுக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக நீங்களே சாட்சியம் சொல்வதற்கு நிர்பந்திக்க முடியாதுன்றதற்கு இல்லையா, அந்த சூழலுக்கு எல்லாரையும் ஆளாக்குறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவரை அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வேண்டிய குடும்பத்தினரை, இன்ன பிறரை. இப்போ மனைவியை கணவனுக்கு எதிராக சொல்ல, இப்போது நீங்கள் ஏதோ ஒரு பொய் புகார் என் மேலே கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். நீ சாயங்காலம் டீனர் பக்கம் போனியா? எதுக்கு சார் கேட்குறீங்க? அதெல்லாம் தேவையில்லை. டீனர் பக்கம் போனியா? எத்தனை மணிக்கு போனேன்? எந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்? வீட்டுக்கு எத்தனை மணிக்கு திரும்பி வந்தேன்? அப்புறம் என் பொண்டாட்டி தெரியாக கூப்பிட்டு அவங்கள விசாரிக்குது. இது மாதிரி நடக்கும். அது இப்போது இது பூரா இந்த டேட்டா அவங்க கையில் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு என்ன வேணால் அவங்க செய்ய முடியும். 14 டேஸுக்கு இந்த வாய்ப்பை வந்து வழங்குறாங்க. 14 டேஸுக்கு பிறகு திருத்தமாக அதில் இருக்குது. டிஎஸ்பி கிட்ட இவங்க சொல்லணும், போடுறேன் அல்லது போடலைன்னு. எஃப்ஐஆர் போடுறேன் இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் புகார் கொடுத்து உங்களுக்கு நீதி கிடைக்கல, 14 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு எஸ்பிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஐயா நான் இது மாதிரி புகார் கொடுத்தேன் போடலன்னு. அப்புறம் எஸ்பி வந்து அது என்னன்னு பார்ப்பார். இப்படி ஒரு திருத்தம் வந்து செய்திருக்கிறார்கள். இப்போ இதன் பொருள் என்ன? முழு போலீஸ் ராஜ்யத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இப்போ காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போட வைக்கிறது இவ்வளவு நடைமுறையில் இருக்கும் பொழுதே போட வேண்டும் என்று இன்னொரு 0 எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. அவருடைய வரம்புக்கு உட்பட விட்டாலும் கூட பதிவு பண்ணணும் எஃப்ஐஆர் என்ற அந்த அளவுக்கு எஃப்ஐஆரினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுதான் நீதிமன்றங்கள் கூட இவ்வளவு. மணிப்பூர்ல அந்த பெண்களை நிர்வாணமா எடுத்து போய் பண்ணாங்க இல்லையா, அந்த 0 எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களுக்கு 8 நாளா 10 நாள் ஆச்சு. இப்போ அந்த நிலைமை 14 நாள் எடுத்துக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சாதாரணமா கட்ட பஞ்சாயத்துக்கான ஒரு வழிய அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக உருவாக்கி, நீங்க ஒரு சமூக விரோதி அல்லது ரவுடிக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவன் சொல்லுவான் கூப்பிட்டு, இப்ப இருக்கும் போதே அதான் நிலைமை. இப்போ 14 நாள் டைம் இருக்குன்னா உங்க கதி என்ன? அப்போ இது வந்து ஒரு கொடூரமான போலீஸ் ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கான ஒரு திருத்தங்கள்ல நீங்க சொன்னது ரொம்ப முக்கியம். ஒரு நபரை வந்து சிறையில் அடைப்பதற்கு முன்னர் வந்து அவருடைய மருத்துவ பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் எதோட ஒப்பிட்டு பார்க்குறேன்னா, இந்த ஃபிலிக்ஸ் அவருடைய மரணம், அவரும் அவருடைய மகனும் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த மரணம், அந்த மரணத்துல இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அவரை செக் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான இப்படி நடைமுறையில் இருக்கும் போதே ஒரு போலியான விஷயங்களை அவங்களால வாங்க முடியுது. போலியா ஒரு அறிக்கையை வாங்க முடியுதுன்னாக்கா இது இப்போனா இது ஒண்ணுமே தேவையில்லை, எது வேணா செய்யலாம். இதுக்கு மேல இப்ப குற்றப்பத்திரிகை, இப்போ ஒரு குற்றத்தை விசாரிக்கிறாங்க, ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அந்த சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு அதோட முடிஞ்சது. அதுக்கு மேல அந்த வழக்கில், அதே வழக்கில் கூடுதலாக புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்றாலோ, அடிஷனல் சார்ஜ் ஷீட்னு சொல்றது, அது போடணும்னாலும் நீதிமன்றத்தின் அனுமதி வேணும். அந்த நீதிமன்றத்தின் அனுமதி வேணும்ன்றதை எடுத்துட்டாங்க. அது வந்து சுரக்ஷா சம்ஹிதா 193. அடிஷனல் சார்ஜ் ஷீட் எவ்வளவு வேணா ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது போலீஸினுடைய அதிகாரம், நீதிமன்றத்தை கேட்க வேண்டியது இல்லைன்னு இருக்கு. அப்போ நீங்க வந்து எந்த கேஸ்லயும் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி குக்கப் பண்ணி அதை பண்ணிட்டு அப்புறம் டெவலப் பண்ணிட்டே போகலாம். நீங்க ஒரு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு அப்படின்னு சொன்னா, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டா, கோர்ட்ல கொடுத்துட்டா அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் தான் அதை விசாரிச்சு ஏதோ ஒன்று சொல்லணுன்றது இருக்குது, குற்றவாளியா இல்லையான்னு சொல்லணும்னு இருக்குது. இப்போ அடிஷனல் சார்ஜ் ஷீட்டு, அடுத்தது கூடுதல் இன்வெஸ்டிகேஷன் என்பதை அவர்களே செய்யலாம் அப்படின்றது இப்போ வந்து இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம். இதுக்கப்புறம் விலங்கு போடுவது, கைவிலங்கு போடுவது. இந்த கைவிலங்கு போடுவதுன்றத மெக்காலே சிஆர்பிசியில் எழுதலை, அது வந்து போலீஸ் மேனுவலில் தான் இருக்குது. அப்போ யாருக்கு கைவிலங்கு போடலாம், போட வேண்டாம், இதில் மிக பிரபலமான தீர்ப்பு வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர், ஓ சின்னப்ப ரெட்டி
அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட தீர்ப்பு இருக்குது. அது வந்து எப்படி நாகரிகத்துக்கு, மனித நாகரிகத்துக்கே முரணானது. ஒரு மனிதனுடைய டிக்னிட்டியை வந்து அது எப்படி ஒன்றும் இல்லாமல் ஒரு விலங்கு நிலைக்கு தாழ்த்துதுன்னு கடுமையாக சாடி போடக்கூடாது. அப்போ எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னா ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அல்லது ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்றதுக்கு சட்ட ரீதியான விளக்கம் இருக்குது. ஒரே வகையான குற்றத்தில் 2-3 வாட்டி கன்விக்ட் ஆயிருக்கணும். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னாக்கா அவர் அதே மாதிரி ஒரு இதில் வர்றாரு. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது இல்லாமல் அந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அல்லது ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றதுக்கு பதிலாக தொடர்ந்து அஃபென்ஸில் ஈடுபடுபவர். அஃபென்ஸ்னா என்ன? இப்போ ஒரு அரசியல் போராட்டத்திலேயே நான் தொடர்ந்து 4 வாட்டி கைதாகிறேன்னு சொன்னேன். தொடர்ந்து அஃபென்ஸில் ஈடுபடுறதா அதில் கேஸில் கன்விக்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 4 ஆர்ப்பாட்டம் மறியலில் வந்து 4 நாள் 5 நாள் 10 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவருக்கு இதே வேலைங்க அப்படின்னா எனக்கு கை விலங்கு போடலாம். அதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. அப்படி விலங்கு போடலாம் என்பதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து வீடியோ ட்ரையல். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வீடியோ ட்ரையல்ன்றது ஒரு நபரை வந்து சிறைக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அவரிடம் விசாரணை நடத்தலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா அப்படின்றது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, எதுக்கு அவரை கொண்டு வந்து நேர்ல நிறுத்திட்டு அனாவசியமா அலைய வச்சுக்கிட்டு ஏன் சிறையில இருந்து அவர் பேசலாமே, அவருக்கு தான் உரிமை இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. இது எப்படி புரிஞ்சு? முக்கியமா வழக்கறிஞர்கள் இதை கடுமையா ஏற்கனவே ஆட்சேபிச்சுட்டு இருக்காங்க. இது எப்போ நடந்ததுன்னா, இந்த கோவிட் பீரியட்ல கோர்ட்டு நேரம் கூட முடியாத போது சில இதெல்லாம் வந்து அப்படி நடந்திருக்குது. இப்போ இந்த வீடியோ ட்ரையல்ல அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கார் இல்லையா, அவருடைய வக்கீலும் அவரும் இன்டராக்ட் பண்ணணும், பேசணும். அல்லது இவர் சார்பாக இருக்கிற சாட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேசணும். பேசும்போது மட்டும்தான் அதை வந்து அவங்களுக்குரிய நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு சாட்சி குறுக்கு விசாரணை செய்யும்போது அவன் என்ன சொல்கிறான், எப்படி பேசுகிறான், அவனுடைய உடல் மொழி என்ன, பாவனை என்ன, இதெல்லாம் எல்லாருமே பார்க்கணும். பார்க்கும்போது மட்டும்தான் அது என்னன்றதை அதுக்கு மேலே அவங்க எப்படி குறுக்கு விசாரணை செய்யணும், என்ன செய்யலாம் அப்படின்னு இப்போ போலீஸ் விட்னஸை விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் கிளைண்ட்டோட பேசுவார் இல்லை, இவர் பேசும்போது என்னையா அது மாதிரி சொல்கிறான் என்ன இவர் கேட்பார். இந்த இன்ட்ராக்ஷன் எல்லாமே என்ன ஆகிடுது, லைவ் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் போகுது. அப்போ இந்த வீடியோ ட்ரையல் என்பது முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கும். இது ரொம்ப மெக்கானிக்கலான ருத்லெஸ்ஸான. வீடியோ கான்ஃபரன்சிங் எங்க இருந்து நடக்கும் அப்படின்னா ஜெயிலுக்குள்ள இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க போலீஸா தான் இருப்பாங்க. ஆமா, ஏதோ ஒரு வகையில போலீஸ்க்கு எதிராக அவர் ஏதோ சொல்லணும்னு நினைச்சா எவ்வளவு தயக்கம் இருக்கும் அவருக்கு. எதுவும் சொல்ல முடியாது. இல்ல நம்ம இந்த 161ல ரெக்கார்ட் பண்ற மாதிரி தாங்க இது. அங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் என்ன சூழலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது நமக்கு என்ன தெரியும்? இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ப்ராசீட்ஸ் ஆஃப் கிரைம். ஒரு குற்றம் மூலம் கிடைத்த பணம் அல்லது பொருள், அதை வந்து சீஸ் பண்றதுக்கும் அட்டாச் பண்றதுக்கும் போலீஸுக்கே அதிகாரம் கொடுத்துருக்காங்க. போலீஸே செய்யலாம். இப்போ PMLA எடுத்துங்க. PMLAல ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இப்போ செந்தில் பாலாஜி, கேஜ்ரிவால், இந்த ஹேமந்த் சோரன் எல்லாருமே அவங்க தானே வழக்கு இருக்குது. இப்போ அவங்க வந்து கருப்பு பணத்துக்காக தான் அவங்கள இது பண்ணியிருக்கிறாங்க. குற்றங்கள் மூலம் ஈட்டிய பணம், ஒரு சட்டவிரோதமாக ஈட்டிய பணம். அப்போ அதுக்கு உரிய டாக்குமெண்டரி எவிடன்ஸ் வேணும். அப்படி எவிடன்ஸ் இருந்தால் அந்த சொத்துக்களை அட்டாச் பண்ணுகின்ற அதிகாரம் அந்த EDயோடைய டைரக்டர், டெப்டி டைரக்டர் லெவலில் இருக்குது. அதை வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு கொடுக்குறாங்க. ஒரு SI பண்ணலாம். அதில் என்ன விஷயம் அப்படின்னா, ப்ரிலிமினரியா இந்த மாதிரி எதையும் கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் நீங்க இந்த தருணத்திலேயே உங்க வீட்டை வந்து சீல் வைக்கலாம். எனக்கு எது தோணுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய புல்டோசர் தான் இது. அதே தான், புல்டோசர் ஜஸ்டிஸ் தான் இது. பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். நகை ஏதாவது வச்சுருக்கீங்க, லாக்கரில் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து வாழவே முடியாத கடை இருந்தால் கடையை சீல் பண்ணலாம். அப்போ எந்த விதத்துலேயும் உங்களை முடக்குவதற்கான அதிகாரம், எந்த விளக்கமும் இல்லை. போலீஸுக்கு எப்படி அதை கொடுக்க முடியும் என்ற ஒரு தீர்ப்பு வரல. போலீஸுக்கு எப்படி, நீதிமன்றத்துக்கு தான் இருந்தது ஏற்கனவே. அது வந்து நீதிமன்றத்தினுடைய அதிகாரம். இதை அட்டாச் பண்ணணும்னு இவங்க சொல்லி அப்புறமா நீதிமன்றம் முடிவு பண்ணுறதா இருந்தது. அதை பிடுங்கி ED கையில் கொடுத்தது PMLA. அதையும் எடுத்து இந்த லோக்கல் SI இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துருக்கிறது தான் இப்போ நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா வந்து சொல்லுகின்ற விஷயம். அடுத்தது லாக்அப் டெத். லாக்அப் டெத்தை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை நடுவர் தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு பல தீர்ப்புகள் இருக்குது. அதை எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சா போதும், RDO ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து விசாரிச்சா போதும். இதுதான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல நீதி கிடைப்பதில்லை என்பதனால தான் நீதிபதி விசாரிக்கணும் அப்படின்றது நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. அதை எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு அடுத்தது உண்ணாவிரதம்.
உண்ணாவிரதம் இப்போ குற்றமாக்கப்பட்டிருக்குது. அதாவது நீங்கள் சொந்த முறையில் விரதம் இருந்தால், பட்டினி இருந்தால், அல்லது சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்து செத்தாக அரசு அதை தண்டனைக்குரிய குற்றமாக கருதலை. மாறாக ஒரு அரசு அதிகாரியை அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைத்து இதை செய்கிற வரைக்கும் உண்ணாவிரதம், அதை அப்படி இந்த கோரிக்கையை நிறைவேற்ற கோரி, சாலை வசதி செய்ய கோரி உண்ணாவிரதம், அல்லது குடி தண்ணீர் இல்லை உண்ணாவிரதம், இல்லை வேற ஏதாவது ஒன்று உண்ணாவிரதம் அப்படின்னு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை நீங்கள் நிர்பந்தப்படுத்தினால் அது தண்டனைக்குரிய குற்றம். சிறைக்குள்ள உரிமை கோரி உண்ணாவிரதம் அப்படின்னு கூட இருக்க முடியாது. அது தண்டனைக்குரிய குற்றமாகப்படுறது. ஓகே, அதே பப்ளிக் சர்வெண்ட்டு லஞ்சம் வாங்கிட்டாரு, இல்லை வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, அவர் மேலே கேஸ் போடணும்னா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். முதல்ல நீங்கள் யார் மேலே, இப்போ ஒரு கோவிந்தராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க அந்த கோவிந்தராஜ் கிட்ட கருத்து கேட்பாங்க, அவர்கிட்ட கருத்து கேட்கணும். அப்புறம் அந்த கோவிந்தராஜுடைய உயர் அதிகாரிகிட்ட கருத்து கேட்கணும். இந்த 2 கருத்தையும் கேட்ட பிறகுதான் அந்த வழக்கை பதிவு செய்யலாமா வேண்டாமான்னு மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணணும். இதுக்கு என்ன பொருள்? இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஸ்டேட் மிஷினரி, அது போலீஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ அதிகார வர்க்கம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு, எந்த அப்யூஸில் வேணால் ஈடுபடுங்க, உங்கள் மேலே கேஸ் போடாமல் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்ற பாதுகாப்பை வழங்குது. இது அத்தனையுமே அன்கான்ஸ்டியூஷனல். இது ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது. ஒவ்வொன்றுக்கும் செக்ஷன் வரிசையாக நம்ம சொல்லிட்டு போகலாம். இது அத்தனையுமே அன்கான்ஸ்டியூஷனல். அந்த மாதிரி திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் விட ஒரு வக்கரமான நகைச்சுவை ஒன்று இருக்குது. உங்களுக்கு எதிராக ஒரு பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் வச்சு நீங்கள் கடைசியில் நிரபராதின்னு வெளியே வர்றீங்க. வந்த பிறகு உங்கள் மேலே பொய் வழக்கு போட்டதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னா, 1000 ரூபா உங்களுக்கு அபராதம். பொய் வழக்கு போட்டவருக்கு 1000 ரூபா அவர்கிட்ட இருந்து வாங்கலாம். அவரை தண்டிக்கலாம்னு கூட இல்லை, வெறும் 1000 ரூபா. 1000 ரூபா. இது எப்படி இருக்கு? இந்த மைனர் குஞ்சுக்கு ஃபைன் போட்ட மாதிரி இல்லை, அட்வான்ஸா கொடுக்குறேன்றான் இல்லையா? ஆமா, பஞ்சாயத்துல அட்வான்ஸா கட்டிட்டு பாலியல் குற்றங்கள் செய்யலான்ற மாதிரி இந்த 5000 ரூபா வச்சுக்கன்னு சொல்லிட்டு செய்யலாம். அவ்வளவு வக்கரமான முறையில் இது வந்து சிஆர்பிசி வரைக்கும் இது. இன்னும் இதுக்குள்ள என்ன பூதங்கள் இருக்குது அப்படின்னு இன்னும் விரிவா படிச்சு பார்த்தாக்க தினசரி இந்த சட்டங்கள் குறித்த பேசுவது எல்லாமே ஃபைசல் முஸ்தபா, காலின் கன்சால்வேஸ், இந்திரா ஜெய்சிங், கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, கேரளாவில் இருக்காரு கோபால், அவர் அட்வொகேட், ஜூரிஸ்ட், இப்படி பல பேர் எழுதியிருக்கிறதுல இருந்து தான் பார்த்துட்டு நம்ம பேசுகிறோம். இன்னும் அதை படித்தாக்க இன்னும் என்னென்ன இருக்குது, ஏன்னா டெக்னிக்கலாக உள்ளது. இதை பற்றிய விவரங்கள் அவர்களால் தான் அதிகமாக நுட்பமாக ஆராய்ந்து சொல்ல முடியும் என்ற வகையில் இதுவரைக்கும் நான் பார்த்து தெரிந்து கொண்டது. நேற்று ஒன்று பேசினேன் ஒரு சேனலில், ராத்திரி கொஞ்சம் படித்ததில் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு படித்தா இன்னும் புதிய பூதங்கள் கிளம்பக்கூடும். இதுதான் பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா வழங்கக்கூடிய, குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு எடுத்துக்கலாம். அடுத்ததாக தண்டனை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தம், ஐபிசிக்கு பதிலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிஎன்எஸ், அதுல மேற்கொண்டிருக்கக்கூடிய திருத்தங்கள், இந்த திருத்தத்தை பற்றி கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடைமுறையில வந்துருச்சு. அந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் எல்லாருமே அதுல வழக்குகள் கூட பதியப்பட்டு வருது. இந்த சமயத்துல நேற்று கூட இவருக்கு எதிராக, சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக பதியப்பட்ட வழக்குல 111 பிரிவு 111 அப்படின்றது சேர்க்கப்பட்டிருந்தது. அது என்னன்னா ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட யோசிச்சேன், ஆர்கனைஸ்ட் கிரைம்னு சொல்றாங்க இவருக்கு எதிராக இந்த வழக்கு, அவர் பேசிய விஷயங்கள் அதெல்லாம் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓகே, அது வேற ஒரு விவாதம். பட் இந்த 111 பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு பல்ப் எரிஞ்சுது. ஸோ முதல்ல இந்த 111 இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்னா என்ன? இப்போ மாநிலங்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா எடுத்துக்கிட்டா மக்கோக்கா, கக்கோக்கான்னு சட்டம் இருக்குது. மகாராஷ்டிரா ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு எதிரான சட்டம். கர்நாடகா இது பெரும்பாலும் கஞ்சா கடத்துறவங்க, கள்ளச்சாராயம் அல்லது வேறு விதமான கடத்தல் நடவடிக்கைகள், குற்ற நடவடிக்கைகள், ஆள் கடத்தல், இதில் ஈடுபடக்கூடிய கிரிமினல் மஃபியா இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு எதிரானதான் இந்த சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரும். இப்போ ஆர்கனைஸ்டு கிரைம்னாலே, இப்போ ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை இருக்குது, அது ஒரு கூலிப்படை என்கேஜ் பண்ணதான் சொல்கிறாங்க. இப்போ அது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் கேங், அந்த மாதிரி ஈடுபடுறவங்க, திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய கும்பல். ஆமா, தொழில் முறையில் ஈடுபடக்கூடிய கும்பல். அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு எனி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி, எனி கண்டினியூட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கட்டும் அப்படி சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த எனி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டின்றதுக்கு என்ன பொருள்? எந்த சட்டவிரோத செயல் தொடர்ந்து செய்தாலும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்
தொடர்ந்து இவங்க சொல்ற சட்டப்படி பல போராட்டங்கள் செய்யுது, பல பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைக்காக எடுக்குது அப்படின்னா அது தொடர்ந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி தான், ஆர்கனைஸ்டு கிரைம்ல தான் வருது. அப்போ அந்த ஆர்கனைஸ்டு கிரைமுக்குள்ள கொண்டு வர முடியும் என்பதற்கான ஆபத்து இருக்குது அப்படின்றத மோகன் கோபால் எழுதியிருக்காரு. முந்தா நாள் தான் படித்தேன். மோகன் கோபால் அதை எழுதியிருக்காரு, 111 இருக்கிற டேஞ்சர் இது அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து 111 பிரச்சனை. ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனையே ஒரு ஆர்கனைஸ்ட் கிரிமினல் ஆர்கனைசேஷனாக சித்தரிப்பது. அதே இப்போ நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை இது. 124A 153A இந்த மாதிரி வழக்குகள்லாம் அரசியல் நடவடிக்கைகளுக்கு போடப்படுது. இப்போ இந்துத்துவத்தை எதிர்த்து பேசினா மத உணர்வை புண்படுத்திட்ட 153A, அரசை எதிர்த்து பேசினா 124A அரசை கவிழ்க்க சதி ராஜ துரோகம், இது போடுறதை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அப்போது ஏற்கனவே அரசியல் நடவடிக்கைகளை எல்லாம் குற்ற நடவடிக்கைகளாக சித்தரிப்பது அப்படின்றது இருக்குது. அது கூடாதுன்றதுல இருந்து தான் 124A செடிஷன் அப்படின்றது காலனி காலத்துது, அதை எடுக்கணும், வச்சுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணையில் இருக்குது, அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒன்றே. இல்லை நாங்கள் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு என்ன கொண்டு வந்துருக்குறாங்க, 150 இந்த பாரதிய நியாய சங்கீதா இருக்குல்ல பிஎன்எஸ்ல 150ன்றது செடிஷன் பிளஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை விட மோசமானது, தேச துரோக சட்டத்தை விட மோசமானது. தேச துரோக சட்டத்தில் என்ன, காசிங் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த ஸ்டேட். இது ரெண்டாவது வந்து சட்டபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வன்முறை மூலம் தூக்கி எறிவதற்கான முயற்சி. இதில் உள்ள தீர்ப்புகள் எல்லாம் என்ன பேசுறது, ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக. அரசாங்கம் வேற, அரசு வேற. அரசாங்கம் என்பது பிஜேபி அரசாங்கம், திமுக அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் அப்படி இருக்குது, எலெக்டட் கவர்மெண்ட்ஸ். ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது இந்த அரசு அமைப்பு மொத்தத்தை, அது போலீஸ், இராணுவம், நீதிமன்றம், நிர்வாக எந்திரம் உள்ளிட்ட இது மொத்தத்தையும் தூக்கி எறியணும். இப்போ புரட்சி, மாவோயிஸ்டுகள் புரட்சி செய்யணும், புரட்சி மூலமாக தான் இதை தூக்கி எறிய முடியும் அப்படின்னு பேசினாலே 124A வராது. அந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டால் ஒழிய 124A வராதுன்னு ஏகப்பட்ட தீர்ப்புகள் இருக்குது. இந்த சட்டமே வந்து பழைய காலனி ஆதிக்க காலத்தில் பிரிட்டிஷ் மகாராணிக்கு எதிராக, அதுக்கு தான் திலகருக்கு போட்டாங்க. திலகரை விடுவிக்கிறதுக்கு ஜின்னா வாதாடினாரு, அது வேற கதை. அது எதுக்கியா இப்போ அதை எடுத்துருங்க, இது பூரா மிஸ்யூஸ் தான் பண்ணப்படுது, சரி நாங்கள் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து இதை என்ன எப்படி கொண்டாந்துட்டாங்கன்னா, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக பேசினால், ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினால், உங்க பேச்சு அப்படி திசையில் அவர்களை சிந்திக்க தூண்டினால், இப்போ இதில் என்னெல்லாம் வரும். இப்போ மாநில உரிமை கேட்குறோம், நீட்டு கூடாது, நீ எதுக்குடா ஒன்றியத்தில் சட்டம் போடுற அப்படின்னா அதை பிரிவினையை தூண்டுறீங்களா அப்போன்னு கேட்கலாம். ஏன் ஜிஎஸ்டி பாக்கி வரலன்னு கேட்டால் அதை சொல்லலாம். மாநில சுயாட்சி தொடர்பான வேற கோரிக்கைகள், கல்வி உரிமையோ பிற உரிமைகளோ, மாநில உரிமைகள் பற்றிய பிரச்சனைகளை எழுப்புனாக்க அதை இப்போவே பிஜேபிக்காரங்க அதை பேசும்போது அப்போ தனிநாடு கேட்குறீங்களா அப்படின்னு டிவி டிபேட்டில் அப்படி தானே பேசுகிறாங்க. மாநில உரிமையை பேசும்போது உடனே அப்போ பிரிவினை கேட்குறீங்க, அதானே உங்கள் அரசியல் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போகிறாங்க இல்லையா. அதை வந்து இப்போ சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து 150. இதோட இன்னும் கொடியது என்னன்னாக்கா, இப்போ நம்ம பீமா கொரேகான் இல்லை கைதாகி உள்ளே இருக்கிறது அது தெரியும். சான்சுவாமி வந்து இறந்தே போனார் சிறையில். அப்போ அது வந்து UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அது ஒரு காலத்தில் திமுகவுக்கு எதிராக, பிரிவினைவாதத்துக்கு எதிராகன்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது. அது பயங்கரவாத நடவடிக்கைக்காக தான் வச்சிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த UAPA செக்ஷன் 15 இருக்குது இல்லையா, அதை வந்து இதுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டாந்துருக்குறாங்க. IPCக்கே கொண்டாந்துட்டாங்க. சிறப்பு சட்டம்லாம் கிடையாது, இது வந்து நேரம் தேவையில்லை. இப்போ UAPAனாக்கா, இப்போ அருந்ததி ராய் மேலே UAPA எதுக்காக UAPA, காஷ்மீர் என்பது இந்தியாவின் பகுதியாக இருந்ததில்லை என்பதை இந்திய அரசே ஐநாவில் ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்காக UAPA போட்டிருக்காங்க. அதுக்கு லெப்டினன்ட் கவர்னர் வந்து அதுக்கு சாங்ஷன் கொடுத்துருக்காரு. UAPA கொடுக்கணும்னாக்கா மாநில அரசோ ஒன்றிய அரசோ அதுக்கு பார்த்து சாங்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா எல்லாத்துக்கும் பெட்டி கேஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால அதை வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த UAPA குற்றத்தை IPCக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. IPCக்குள்ளே கொண்டு வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை அதை செய்ய முடியும். அதனால் இப்போ என்ன வந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றத்துக்காக NIAவும் விசாரிக்கலாம், லோக்கல் போலீஸும் விசாரிக்கலாம். ஒரே குற்றத்துக்காக அவங்க UAPAல விசாரிப்பாங்க, BNSல விசாரிப்பாரு என்ற வாய்ப்பை இது வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு மேரிட்டல் ரேப், கல்யாணம் பண்ணிட்டாக்க ஒரு கணவன் அவனுக்கு மனைவியோடு வந்து மனைவியின் விருப்பம் இல்லாமல்
கட்டாயமாக உறவு வைத்துக்கொள்ள முடியாது. அது அந்த பெண்ணுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு இண்டிவிஜுவல் என்ற முறையில் ஆர்டிகிள் 14, 15, 21 இப்படி எல்லாத்துக்குமே எதிரானது. அதனால மேரிட்டல் ரேப்னு சொன்னபோது பிஜேபிக்காரங்க பொங்கிட்டாங்க, அதெல்லாம் பேசியிருக்கிறாங்க, கோர்ட்லேயே பேசியிருக்கிறாங்க. நீதிமன்றத்திலே ஒன்றிய அரசின் சார்பாக தாக்கல் செய்த பதில்ல குடும்பத்தையே குடும்ப கட்டமைப்பே உடைக்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமா, அப்ப குடும்ப கட்டமைப்புன்னு அவங்க யோசிக்கிறது கல்யாணமானா ரேப் பண்ற உரிமை கணவனுக்கு இருக்கு அப்படின்றதுதான். அதெல்லாம் மனு தர்மப்படி கரெக்டு தான். அப்படி ரேப் பண்ற உரிமை இருக்கு, இதெல்லாம் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சட்டம் இயற்றப்படவில்லை. அது அப்படியே 63 கணவனுக்கு விலக்கு, கணவனுக்கு அப்படி ரேப் பண்ற உரிமை உண்டு, பெண்ணுக்கு வந்து அதை கிளைம் பண்ணக்கூடிய மேரிட்டல் ரேப்னு சொல்வதற்கான உரிமை இல்லை, எடுத்துட்டாங்க. இன்னொன்று வந்து இந்த லிஞ்சிங், மாப் லிஞ்சிங்னா என்ன? லிஞ்சிங்னாலே சட்ட விரோதமாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கும்பல் ஒரு மனிதனை வந்து வீதியில் அடித்தோ வெட்டியோ கொலை செய்வது, தண்டனை கொடுப்பது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைன்னா அது ஒரு லிஞ்சிங். அப்போது இந்த லிஞ்சிங் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக 2014 மோடி வந்த பிறகு பெரிய அளவுக்கு அதிகமாயிடுச்சு, நடந்துட்டு இருக்குது. இது தொடர்ந்து நடக்கவே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த மாப் லிஞ்சிங்க்கு எதிராக எவ்வளவு வாட்டி சொன்னாலும் இப்படி நடக்குது அப்படின்போது தீபக் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச் 2018 இது வந்து ஒரு ப்ளூரல் சொசைட்டியே குலைக்கின்ற விதத்தில் இந்த லிஞ்சிங் வந்து மத அடிப்படையில் நடக்குது, இதற்காக ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டத்தில் ரிலிஜன்ற வார்த்தை இல்லை, மத அடிப்படையில் அப்படின்றது இல்லை. 5 or more persons based on their personal beliefனு போட்டிருக்கிறாங்க. பர்சனல் பிலீஃப்ன்றது சப்ஜெக்டிவ் மேட்டர், அதை நிரூபிக்கும். நான் இந்துன்னு நிரூபிக்க முடியும். ஏன் நம்பிக்கைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போது மற்றதெல்லாம் இருக்குது, ஜாதி இது மற்றதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, மொழி இனம் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் மதம்ன்ற வார்த்தை அதில் இல்லை, ரிலீஜன்ற வார்த்தை இல்லை. ஆனால் ரிலிஜனுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வர சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னது. இந்த ரிலிஜன் பேஸ்டு மாப் லிஞ்சிங் டேட்டா இருக்குது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மாப் லிஞ்சிங்கில் 90% வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்திருக்குது அப்படின்றதுக்கு விவரம் இருக்குது. அப்போ அதை ரிலிஜன் அப்படின்ற வார்த்தையை அதிலிருந்து எடுத்துட்டாங்க. அதே போல் 153AA அப்படின்னு ஒன்று ஏற்கனவே சிஆர்பிசியில் இருக்குது. 153A என்பது 2 சமூக பிரிவுகளுக்கு இடையில் வன்முறையை தூண்டுவது அப்படின்றது. அது நிறைய பொய் வழக்கு போடுறாங்க, உண்மையான வழக்கு போடுறது அரிதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஜாதி ஒடுக்குமுறையை எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்கள் மேலே 2 ஜாதிகளுக்கு இடையே இவர் வந்து பகைமையை தோண்டினார், அல்லது இந்து பாசிஸ்டுகளை எதிர்த்து பேசினா போட்டால், இல்லை 295 இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்கலாம் கேஸ் போட்டுக்குவாங்க. அது இருக்கட்டும். 153AA வந்து 2005 நினைக்கிறேன் அது கொண்டு வரப்படுது. அது எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னாக்கா, இவங்க வந்து திரிசூலம் வாழ் இதோட வந்து ஊர்வலம் போகிறதுன்றத ஒரு புது முறையை பஜ்ரங்கள் அங்கங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ கடைசியாக ராமநவமி ஊர்வலம்னு வாழ் எடுத்துகிட்டு போகிறாங்க, சூலத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஆயுதங்களுடன் ஊர்வலம் செல்வது அதற்கு எதிராக போடப்பட்ட பிரிவு தான் 153AA. இது 2005 போடப்பட்ட பிறகும் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அந்த மாதிரி ஊர்வலங்கள் நடக்குது, யாரும் கைது பண்றது இல்லை அப்படின்றத விட்டுருங்க. அந்த செக்ஷனையே இப்போ எடுத்துட்டாங்க. இப்ப யாராலும் இன்னைக்கு ஆயுதத்தை தூக்கிட்டு இப்ப ரோட்ல ஊர்வலம், RSS ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கறாங்கல்ல, ஆயுதத்தோட ஊர்வலம் போகலாம், சட்டப்படி அதுக்கு தடை இல்லையே அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஆயுதத்தோடு ஊர்வலம் செல்வதற்கான அதற்கு இருந்த தடை ஏற்கனவே ஐபிசியில் இருந்ததை இந்த இவங்களுடைய பாரதிய நியாய சங்கீதா இருக்குல்ல, அதனால இது ஒரு நியாயம், இது ஆயுதங்களுடன் ஊர்வலம் செல்வது நியாயம் என்பதால் அதிலிருந்து வந்து அதை நீக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக லைஃப் சென்டென்ஸ். ஏற்கனவே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ரொம்ப கொடூரமான குற்றங்கள் புரியும் போது அப்போது வாழ்நாள் முழுதும் ஆயுள் தண்டனைன்னா சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஜட்ஜஸ் வந்து சொல்லுவாங்க. இரட்டை ஆயுள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு என்ன பொருள்னா 14 years ஆயுள் தண்டனைன்றது 14 years. அதில் ஒழுங்காக நடந்துக்கிட்டாக்க ரெமிஷன், முன்னாலேயே வந்து விடுவிப்பது, இதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ ஆயுள் தான் எல்லாருக்கும் அப்படின்னு கொண்டாந்துருக்குறாங்க.
என்ன இது ரொம்ப கொடூரமானது. ஏன்னா பல கொலை குற்றங்களில் பலது வந்து அந்த நேரத்து கோபத்தில் நடக்கிறது, அதற்கு பின்னால் மனம் வருந்துவது, தவறாக நடக்கிறது, அல்லது பொய் வழக்குகளில் நிரபராதிகள் அப்படி தண்டிக்கப்படுவது, இது எல்லாமே இருக்குது. இப்போ லைஃப்னா லைஃப் தான் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் சிறையில தான் இருக்கணும். அவர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மனம் திருந்திட்டாரா, சரியா இருக்கிறாரா, இந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழ அவர் திருந்திட்டாரா, அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படி கொண்டு வந்துருக்குறாங்க. இதுக்கு மேலே வந்து தூக்கு தண்டனையை மேலும் பல குற்றங்களுக்கு சேர்த்துருக்குறாங்க. தூக்கு தண்டனை கூடாதுன்னு ஒரு பக்கம் போராட்டம் பேசிட்டு இருக்கிறோம். நீதிமன்றமே அதெல்லாம் சொல்லியிருக்குது. ஆனால் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்குது. அது என்னென்ன குற்றங்கள்னு தெரியல. ஆனால் இவங்க சொல்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கும் மேலே இன்னும் கொடியது என்னன்னாக்கா, கருணை மனு போடுவதற்கு தேர்ட் பார்ட்டிக்கு உரிமை இல்லைன்னு கொண்டு வந்துருக்காங்க. என் மகன் இருக்கும்போது அம்மா போட முடியாது. ஆமாம். இப்போ என்ன தேர்ட் பார்ட்டிக்கு உரிமை இல்லைன்னா, பொதுவாக இந்த மாதிரி குற்றங்களில் தண்டிக்கப்படுபவர்கள் வந்து பெரும்பாலும் தலித்துகள், சிறுபான்மை மக்கள், ஏழைகள், இவங்க தான் தூக்கு தண்டனை. ஒரு விஜய் மல்லையாவை தூக்கில் போட்டாங்க அல்லது நீரவ் மோடி தூக்கில் போட்டாங்கன்னு நம்ம ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை. சொன்னதுனால ஞாபகம் வந்துச்சு, கைவிலங்கு வந்து எக்கனாமிக் அஃபென்ஸுக்கு கிடையாது. நீரவ் மோடிக்கோ ஒருவேளை அரெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு கைவிலங்கு கொடுத்துருக்காங்க. 6 நாள்லாம் ஜெயிலே அப்படி நடந்து வரலாம். அவங்களுக்கு எல்லாம் கைவிலங்கு கிடையாது. அரசியல் கைதிகளுக்கெல்லாம் போடலாம். மெர்சி பெட்டிஷன் அப்படின்றது வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி தண்டனை விதிக்கப்படுபவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மெர்சின்னா தூக்கு தண்டனைக்கு மட்டும் இல்லை, வேற பல தண்டனைகளுக்கும் இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. கருணை மனு போடலான்னு தெரியாது. அப்போ அதை வந்து வேற பலர் போட முடியும். அவங்க ரத்த உறவு தான் நேரடியாக உள்ள அடுத்தவங்க தான் போடணுன்றது இல்லை. ஆனால் தேர்ட் பார்ட்டி மெர்சி பெட்டிஷன் போட முடியாது என்று சொல்வது ஒரு குடிமகன் என்ற முறையில் சக குடிமகன் மேலே நமக்கு அக்கறை செலுத்துகிற உரிமை இல்லை. அதாவது உறவுன்றது ஒரு குடும்பம் சார்ந்ததுங்க. இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எடுத்துங்க. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் தண்டிக்கப்படுறாரு. அப்போ அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர் தேர்ட் பர்சன். அப்போ அவர் ஒரு தோழன், ஒரு தொழிற்சங்க சக உறுப்பினர். இப்போ மாருதியில் வந்து அது மாதிரி தண்டிக்கப்பட்டாங்க, ஒரு சக தொழிலாளி போட முடியாது. அப்போது இது அப்படி வந்து ப்ரூட்டலாக ஒரு கொடூரமான முறையில் இது எல்லாமே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. மொத்தத்தில் நீங்கள் இதுவரைக்கும் நமக்கு தெரிந்தது இது. அப்போது இனி அதை பற்றி என்ன வருது நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஐபிசி சிஆர்பிசியில் செய்திருக்கிற திருத்தங்கள், இனி எவிடன்ஸ் ஆக்டுக்கு போனால் 2 விஷயம் முக்கியமாக சொல்லலாம். எவிடன்ஸ் ஆக்டில் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த செகண்டரி எவிடன்ஸ். இப்போ என்கிட்ட ஒரு வீட்டு பத்திரம் இருக்குது, தொலைஞ்சு போச்சு, அதோட ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் உடனே அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதை தொலைஞ்சு போனதுக்கு நான் புகார் கொடுத்துருக்குறேன்னா ரெக்கார்டு இருக்குதா, அப்புறம் தான் இந்த செகண்டரி எவிடன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணப்படும். இப்போ டிஜிட்டலாக அப்படின்னு சொன்னாக்கா டிஜிட்டலாகவும் செகண்டரி எவிடன்ஸ் வரைக்கும் ஒத்துக்கலான்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ டிஜிட்டல் எவிடன்ஸுன்றது இட் கேன் பி மேனிப்புலேட்டட் இல்லையா? அது ரொம்ப வழக்கமாக சொல்கிறாங்கல்ல, அதை வந்து என்ன வேணால் செய்ய முடியும். அப்போது செகண்டரி எவிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதையே பிரைமரி எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க. இதனுடைய என்ன விபரீதமான விளைவுகள்ன்றது நமக்கு இனிமேல் தான் தெரியும். அப்புறமா இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குற்றங்களில் வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை உள்ள குற்றங்களில் வெளியே இருந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வருது. இது யார் அமல்படுத்த போகிறது? மாநில அரசுகள். திடீர்னு எங்கே போவாங்க ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு எல்லாரும்? அதுக்கு என்ன சொல்லியிருக்கு இந்த அரசு அப்படின்னா, 5 வருஷம் டைம் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ 5 வருஷத்துக்கு குற்றமே நடக்காதா? இது வந்து இந்த கேலி கூத்தினுடைய அடுத்த பாகத்துக்கு வரோம். இப்போ இதுவரைக்கும் பார்த்ததில் இந்த ஐபிசி சிஆர்பிசி இது காலனி ஆதிக்க காலத்திலிருந்து நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் என்று சொல்வது காலனி ஆதிக்கத்துக்கு முந்தைய காலத்துக்கு கொண்டு போகிறாங்க. மெக்காலே வகுத்த சட்டங்களை விட கொடிய முறையில், கொடூரமான முறையில் குடிமக்களை வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் தன்னுடைய அடிமை மக்களுக்கு கொடுத்த உரிமைகளை கூட கிடையாது என்று சொல்வதை நோக்கி இவர்கள் வந்து இதை திருத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் வந்து இதுவரை வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகள். அரசமைப்பு சட்டம் மிக முக்கியமாக இது நேரடியாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, பல செக்ஷன்ஸுக்கு வந்து எதிரானது இது. அப்போது மோடி வந்து தொட்டு கும்பிட்டு போன போதே நான் பார்த்தேன், நினச்சேன் சரி முடிஞ்சது அப்படின்னு. ஏன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தை 2014 கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து இந்த கழிக்கிறதும்பாங்கல்ல, அதை ஒரேடியாக வேரோட வெட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து மிக முக்கியமான நடவடிக்கை தான் இந்த 2 ஐபிசி சிஆர்பிசி மற்றும் எவிடன்ஸ் ஆக்டில் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தங்கள், இந்த மாற்றம்.
இந்த தலைகீழாக மாற்றினேன்னு இவங்க ஏன் சொல்லியிருக்கிறாங்க? பல பேர் கேட்குறாங்க. இப்போ ப. சிதம்பரம் இவங்க பல பேர் பேசும்போது இது 85% அப்படியே தாங்க இருக்குது, ஒரு 10% மாற்றிருக்காங்க. இது பலர் பேசுறாங்கல்ல. ஆமா ஆமா 15% மாற்றிருக்காங்க. இதுக்கே மாத்தணும், தனியா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நம்பரை மாற்றி குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க. இது வந்து ஒரு வகையில் இது அரை உண்மை. இது எப்படின்னு கேட்டால், ஒரு குடம் பாலில் ஒரு 100 மில்லி விஷம் கலந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த 10-15% என்ன திருத்தம்? இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் திருத்தம். இது வந்து இக்னோரபிளா, ஒதுக்கத்தக்கவையா, சின்ன விஷயமா இது? அப்போ எதுக்காக இதை வந்து நாங்கள் தனியாக இப்போது உதாரணத்துக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் அது விவாதமாகும். அது ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் பேசுவாங்க. ஆமாம், ரிமாண்ட் வந்து போலீஸ் ரிமாண்ட், போலீஸ் கஸ்டடி 90 நாள் அப்படின்னா அது ஒரு விவாதமாகும். டிகே பாசு இதெல்லாம் கிடையாது அப்படின்னா அது வந்து விவாதமாகும். உண்ணாவிரதம் இருந்தால் தண்டனை அப்படின்னு சொன்னால் விவாதமாகும். இப்படி ஒன்னொன்னையும் தனியாக பேசினா விவாதமாகும். மொத்தத்தையும் நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு போர்வையை போட்டு மூடிட்டாங்க. இப்போ இந்த விஷயங்களை பற்றி இதுக்குள்ளேயே போகாமல் மேலோட்டமாக பேரை இந்தியில் மாற்றிட்டாங்க, சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டாங்க. 85% அப்படியே தானாங்க இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இப்படி வந்து விவாதம் நடந்துட்டு இருக்குது. அப்போது இதற்குள்ளே போய் என்ன விஷயம் என்று பார்ப்பதற்கே இது ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு. என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்போ நானும் வக்கீல் இல்லை, நீங்களும் வக்கீல் இல்லை, வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் பெரிய பிரபல வழக்கறிஞர்கள் எல்லா கட்சிகள்லையும் இருக்கிறாங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகுது. ஆனால் 146 பேரை வெளியே துரத்தி விட்டுட்டு அன்றைக்கே நிறைவேற்றிட்டாங்க. அது வந்துருச்சு. இத்தனை நாளாக என்ன பண்ணாங்க? தேர்தல் அவங்க நின்னாங்க போனாங்க. வக்கீல்லாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கட்சி சார்ந்தவங்க ஒரு இந்தியா கூட்டணி, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே கான்ஸ்டியூஷனை வந்து காட்டினாங்க, மகிழ்ச்சி. ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான் யான்னு மக்களுக்கு சொல்லாமா இல்லையா? சொல்லியிருக்க முடியுமா இல்லையா? அப்போது தேர்தலுக்கு பிறகும் கூட பேசலையே, இன்னும் பேசலையே, இன்னமும் பேசலையே. இதுக்கு என்ன பொருள்? இதை வந்து எல்லா கட்சிக்காரங்களும் யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப வேதனையாகவும் வைத்தறிச்சலாகவும் இருக்குது. அப்போ இது அவங்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். இது ஒன்றா இப்படி போட்டாக்க இதை பற்றி ஒன்றும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இதை மறைப்பது தான் அந்த நோக்கம். அந்த நோக்கத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை வந்து மற்றவர்கள் பேச ஆரம்பிக்கல என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்குறேன். இதில் கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குது. இந்த கிரிமினல் லா வந்து ப்ரோக்ரெசிவான திசையில் போகுதுன்னு அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ். இதில் இன்னொரு பிரச்சனை, இந்திரா ஜெய்சிங் இதை சொல்லியிருக்கிறாங்க. லா மினிஸ்டர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, அதுக்கு தலைமை நீதிபதியை கூப்பிட்றாங்க. எதுக்கு? இதுக்கான கூட்டம். இதில் தலைமை நீதிபதி சந்திரசூட் போய் கலந்துக்கிறார். இது எப்படி கலந்துக்கிறாருன்ற கேள்வியை மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் எழுப்பியிருக்கிறாங்க. இது பூரா அன்கான்ஸ்டியூஷனல். இதுக்கு எதிராக கேஸ் போட்டால் நான் உங்கள்கிட்ட தான் வருவேன். நீங்கள் போய் கலந்துக்கிறீங்களே எப்படி? இது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த சட்டங்களை கொண்டு வர்றதுன்னா லா கமிஷன் தான் கொண்டு வரணும், ப்ரப்போஸ் பண்ணணும். அப்படி லா கமிஷன் இதை இது பண்ணல. இதை ஏன் கொண்டு வருகிறோம் என்பதற்கான எந்த விளக்கமும் இது வரைக்கும் இந்த அரசு சொல்லலை. ஒரு போக்சோ ஆக்ட் வருது அப்படின்னு சொன்னால் ஏன் போக்சோ தேவைப்படுது? அப்படி குழந்தைகளுக்கான எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாயிடுச்சு, அதனால இதை கொண்டு வர வேண்டி இருக்குது. இப்போ தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தில் புதுசாக கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்க ஏன் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா? அப்படி எந்த விளக்கமும் சொல்லாமல் இது கொண்டு வரப்பட்டிருக்குது. பார் கவுன்சிலையோ பார் அசோசியேஷனையோ சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனையோ யாரையுமே கன்சல்ட் பண்ணல. இது ஹோம் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா போலீஸ் கொண்டு வர மாதிரி தான் இது. ஹோம் மினிஸ்ட்ரி சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அப்போ இப்படி ஒன்று கொண்டு வந்திருக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளியேற்றிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்களே, இதில் நீங்கள் போய் கலந்துக்கிறீங்களே, இது நியாயமானு கேட்டு நான் லெட்டர் எழுதியிருக்கிறேன், பதிலே இல்லைன்றாங்க. இப்போ தலைமை நீதிபதி போய் அதில் கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டது மட்டும் இல்லை, நான் சொன்ன அந்த கான்ஃபரன்ஸில் வந்து இது வந்து ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட் இன் இந்தியன் கிரிமினல் லா, இது ஒரு திருப்பு முனைன்னு பேசியிருக்காரு. என்ன திருப்பு முனை? இது பாசிசத்தை நோக்கிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். இது திருப்பு முனைன்னு பேசியிருக்காரு. அப்போ இந்திரா ஜெய்சிங் என்ன சொல்கிறாங்க? இந்த வழக்கை நாளைக்கு கோர்ட்டில் போட்டால், ஐயா மாட்சிமை தங்கிய நீதிபதி அவர்களே, உங்கள்கிட்ட இதை விசாரிக்க முடியாது, நீங்கள் ஏற்கனவே இதை பாராட்டி பேசியிருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும், நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்க, விலகிக்கங்க அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க இப்படி கொண்டு வராங்க. நீதித்துறையினுடைய அணுகுமுறை, ஒரு தலைமை நீதிபதியினுடைய அணுகுமுறை என்பது, இப்போ ஒரு 3ஆம் நாள் ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு கட்டடத்தை திறந்து வைக்கிறாரு டெல்லியில், ஒரு நீதிமன்ற கட்டடத்தை. இதை பற்றி கேட்கும்போது, இல்லை இதை பற்றி நான் பேசக்கூடாது, அது சப்ஜுடிஸ்,
ஏன்னா வழக்கு பல பேர் போட்டிருக்கிறாங்க. வழக்கு போட்டால் தானா, அதுக்கு முன்னால் பேசலாமா? அப்போது இது மாதிரி இது ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கிறோம். ஊடகங்களும் இதை பற்றி வந்து ஒரு சீரியஸான தீவிரமான விவாதம் நடத்தலை. சமீபத்தில் கூட சன் தொலைக்காட்சியில் சில பேரை வச்சு நடத்துகிறாங்க. அதில் வழக்கறிஞர்கள்னு வலதுசாரியினர் வந்து சத்தம் போட்டு அடக்குறாங்க. என்னன்றதை பேசுவதற்கு ஆள் இல்லாத ஒரு நிலை அப்படி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். இவ்வளவு அபாயம் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ன்ற அடிப்படையில் மாநில அரசுகள் நினைத்தால் இவற்றை திருத்த முடியும் அப்படின்ற வகையில் மாநில அரசு என்ன செய்யணும்? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சத்யநாராயணன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநில அரசும் நினைத்தால் இதை எல்லாத்தையும் இல்லாமல் செய்து விட முடியுமா? இதில் மம்தா பானர்ஜி நாங்கள் இதை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முதல்ல சொன்னாங்க, அது சாத்தியம் இல்லைன்னு வச்சுங்க. அது சாத்தியம் இல்லை சட்டப்படி. கர்நாடகா கவர்மெண்ட்டும் அதே மாதிரி சொல்லிட்டு ஒரு 20 ஐட்டத்தில் நாங்கள் வேறு சட்டம் கொண்டு வர போகிறோம். இப்போ உதாரணமாக உண்ணாவிரத்தை தண்டிப்பது, இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அது தொடர்பான விஷயம், அப்புறம் 90 நாள் போலீஸ் ரிமாண்ட் அப்படின்றது, எஃப்ஐஆர் தொடர்பானது, இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்கள் வந்து வேறு சட்டம் இயற்ற போகிறோம் அப்படின்னு அந்த சட்ட அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த வரைக்கும் அது பாராட்டுக்குரியதுன்னு வச்சுங்க. இங்கே வந்து இப்போ நீதிபதி சத்யநாராயணன் போட்டிருக்கிறாங்க. இதில் சட்ட ரீதியாக உள்ள பொசிஷன் என்ன? இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னா மாநில அரசும் ஐபிசி சிஆர்பிசி ரெண்டுலேயுமே சட்டம் இயற்றலாம் அல்லது இது செல்லாதுன்னு சொல்லலாம். ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, இது திரும்ப ஒப்புதலுக்கு ஜனாதிபதிட்டு தான் போகணும், குடியரசுத் தலைவர்கிட்ட. ஒப்புதல் கொடுக்கலன்னா நீட்டு மாதிரி தான் பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ இந்த சிக்கல் இருக்கும்போது இதை எப்படி எதிர்கொள்வது? இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக்கி இது முழுக்க ஃபாசிசத்தை லீகலைஸ் பண்ணுவதற்கான தெளிவான முயற்சி இது. இப்போ நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்குது, அதனால நிறுத்திட முடியும், அதெல்லாம் சரி, நீங்கள் இது பண்ணலாம். இதை என்ன செய்யறது? இப்போ இதுக்கு எதிரான ஒரு கடுமையான தீவிரமான மக்கள் இயக்கம் வேணும். இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னன்னா, சாதாரண பொதுமக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு போகிறோம், நமக்கு ஒரு வம்பு தும்புக்கு நம்ம ஒன்றும் போகிறதில்லை, அதனால் நமக்கு சம்மந்தம் இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது எல்லாமே யாரை டார்கெட் பண்ணியிருக்குது? நீங்கள் ஐபிசி அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். சிஆர்பிசி அமெண்ட்மெண்ட்ன்றது பொதுமக்களுக்கே எதிரானது ஃபுல்லாக. ஐபிசி அமெண்ட்மெண்ட் அப்படின்றது பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டை டார்கெட் பண்ணுது. எல்லாமே மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, போராடக்கூடிய யாரெல்லாம் செய்வார்களோ அவர்கள். அது எப்பொழுதுமே எந்த ஒரு சமுதாயத்திலும் எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் விழித்தெழுந்து ரோடுகள்லாம் வரமாட்டாங்க. அப்போது எல்லா மக்களில் வந்து ஒரு முன்னணி பிரிவினர் அப்படின்னு இருப்பாங்க. அது ஒரு சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அல்லது கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸு, விவசாயிகள், அதுலேயோ முன்னணியாக ஒரு பிரிவினர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த பிரிவினருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களாக இருப்பாங்க. அதை வந்து நசுக்கிட்டாக்க இவங்களை வந்து கேள்விக்கிடமின்றி அடக்கி ஆளலாம் என்பதுதான் வந்து இந்த அரசினுடைய திட்டம், நோக்கம். அதுக்கு தான் டார்கெட் பண்ணி இதை வந்து கொண்டாந்துருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி முன்னணி பிரிவினரே என்ன நடக்குதுன்னு தெரியாமல், அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. முன்னணி பிரிவுன்றது நான் கட்சிகள் உட்பட சொல்கிறேன். அப்போது வழக்கறிஞர்கள் இது மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க இப்போது. பட் எவ்வளோ பேசியிருக்கிறாங்க, எவ்வளோ பேசுகிறாங்க என்ற கேள்வி வந்து இருக்குது. அப்போது இப்படி இந்த அரசு அதிகாரம் இப்போ இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த ஸ்டேட் மிஷினரியை ஒரு ஹிந்து ஃபாசிஸ்ட் ஸ்டேட் மிஷினரியாக இதை அப்படியே பயன்படுத்த முடியும் என்பது தான் மோடி அரசினுடைய திட்டம். இப்போ இதுக்கு முன்னால் ராகுல் காந்தி எல்லா கட்சியினரும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தேர்தல் என்பது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நாம் ஒரு நிற்கிற தேர்தல் அல்ல, நாம் இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, பார்ட் ஆஃப் ஜுடிஷியரி, இதெல்லாமே பேசியிருக்கிறாங்க. இப்படி இவ்வளவுக்கும் எதிராக நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், இது எல்லாத்தையுமே அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள், ஊடகம், ஜனநாயகத்தின் எல்லா தூண்களையும் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய மிக தீவிரமான சட்ட ரீதியான வடிவம் இது. இது வந்து உங்களுக்கு தெரியும், மூஞ்சே ஆர்எஸ்எஸ்காரங்க இவங்கெல்லாம் முசோலினியின் தீவிர ரசிகர்கள் இல்லையா? ஃபாசிசம் அப்படின்றது என்ன? முசோலினி இலக்கம் சொல்ல, எவ்ரிதிங் இன் த ஸ்டேட், நத்திங் அவுட் சைட் த ஸ்டேட், நத்திங் எகெயின்ஸ்ட் த ஸ்டேட் என்பதுதான் முசோலினுடைய வரைவிலக்கணம். அந்த வரைவிலக்கணத்தின்படி கொண்டு வரப்பட்டிருப்பது தான் இந்த பிஎன்எஸ், பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பிஎன்எஸ்எஸ்ஸா இது
இது ரெண்டும் வந்து அந்த வரைவிலக்கணத்தின்படி கொண்டு வரப்பட்டிருப்பது. அந்த வகையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏதோ 85%, 15%, 90, 10 பேர் நம்பரை மாற்றிட்டாங்க அப்படி விஷயம் அல்ல. ஆனால் இப்போ வந்து 2 சட்டம் இருக்குது. நீதிமன்றங்கள் பூரா பெரிய குளறுபடியாக இருக்க போகுது. இது எல்லா வழக்கறிஞர்களும் சொல்கிறாங்க. இப்போ ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னால் போடப்பட்டதெல்லாம் பழைய சிஆர்பிசி, ஐபிசி, அது 30 வருஷத்து கேஸெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் போட்டதெல்லாம் இந்த சட்டத்தின்படி. புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ சிஆர்பிசி மாற்றிருக்காங்க. பழைய சிஆர்பிசி படி ஒருத்தருக்கு விலங்கு போடக்கூடாதுன்னு இருக்கு, புது சிஆர்பிசி போடலான்னு இருக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்பாங்க, ஒரே குற்றத்திற்கு ஒருத்தர் விலங்கோடு வருவார், இன்னொருத்தர் விலங்கு இல்லாமல் வருவார். ஆமாம், நாங்கள் பழைய குற்றத்துக்கு கேஸ் செய்யப்பட்டவங்க போடக்கூடாது. ஏன் அது வேணாம். இப்போ பழைய கேஸுக்கு வீடியோ ட்ரையல் நடத்தலாமா? இப்போ வீடியோ ட்ரையல் இப்போ தானே வந்திருக்குது. இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னன்னாக்கா, ஐபிசி என்பது சட்டமாக இயற்றப்பட்டிருக்குது. இந்த சிஆர்பிசி இருக்கு இல்லையா, ஐபிசின்றது தண்டனையின் அளவு கூட குறைச்சா அப்படி இருக்குது. சிஆர்பிசின்றது ப்ரொசீஜர் பற்றியது. ப்ரொசீஜர் பற்றியதுன்றது அன்கான்ஸ்டியூஷனல். ஒவ்வொன்றையும் சேலஞ்ச் பண்ண முடியும் கோர்ட்டில் தனித்தனியாக. அது வந்து நூற்றுக்கணக்கான வழக்குகள் ஹைகோர்ட்லும் சுப்ரீம் கோர்ட்லும் போடப்படும். அப்போ போடப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, எதுக்கு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க, எது விசாரிக்கப்படுது, எது என்ன நிலையில் இருக்குன்னு எந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் தெரியாது. யாராலையும் அதை கண்டுபிடிக்க போலீஸ்க்கு தெரியாது, போலீஸ்கிட்டே முடியாது. இது வடிவேல் ஜோக் இருக்கு இல்லையா, அது என்ன சட்டம் என்பது உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி வக்கீல்கள் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். நீதிபதி எனக்கும் தெரியாதையான்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். இதை நோக்கி தான் இது போயிருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு வகையில் பார்த்தாக்கா இந்த சீர்குலைவு, இப்படி ஒரு நிலைகுலைவை ஏற்படுத்துவது வந்து அவங்க பயன்படுத்திக்க முடியும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த நிலைகுலைவு என்பதை இப்போ மாணவர் போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடக்குது. வழக்கறிஞர்கள் வந்து பாகிஸ்தான்லாம் இராணுவ ஆட்சிக்கு எதிராக வழக்கறிஞர் போராட்டம் தான் இராணுவ ஆட்சியை கட்டுக்குள் கொண்டு வர வீழ்த்துவதற்கெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்குது. அப்போ இப்போ வழக்கறிஞர்கள் போராட்டம் ஆங்காங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ வழக்கறிஞர்கள் இது வந்து எமர்ஜென்சி பற்றி நம்ம மோடி வந்து பேசினார். நேற்றுக்கு தான் எமர்ஜென்சியின் 50வது ஆண்டு, காங்கிரஸுக்கு அதை பற்றி பேச துப்பு இல்லை, உரிமை இல்லை, இதெல்லாம் தானே பேசினார். எமர்ஜென்சியினுடைய மிக முக்கியமான இது என்ன, ஆர்டிகிள் 21 உயிர் வாழும் உரிமை. எக்ஸாக்டாக அதனுடைய இது என்ன அப்படின்னாக்க, சட்டப்பூர்வமான வழிகளினால் மட்டுமின்றி வழிகளினால் அல்லாது எந்த ஒரு குடிமகனுடைய உயிரையோ சுதந்திரத்தையோ பறிக்க முடியாது அப்படின்றது தான் ஆர்டிகிள் 21. அந்த 21 சஸ்பெண்ட் பண்ணது தான் எமர்ஜென்சி இல்லையா. இப்போது 21 இருக்குது, அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு நிரந்தர எமர்ஜென்சி இப்போ அறிவிக்கப்பட்டிருப்பது. இது வந்து ஒரு நிரந்தரமான எமர்ஜென்சி. அதெல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டே இல்லாமல் செய்வது அப்படின்றத செய்திருக்கிறார்கள். இது மற்ற எல்லோரையும் விட இதை புரிந்து கொண்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை வழக்கறிஞர்களுக்கு இருக்குது, இயக்கங்களுக்கு இருக்குது, கட்சிகளுக்கு இருக்குது. அந்த வகையில் எல்லோரும் பேச வேண்டும். இது வந்து வெகு மக்களுடைய உரிமை பிரச்சனை. இப்போ நம்ம தூங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க நாம் வந்து முழு அடிமைகளாக மாறுவதிலிருந்து, நீங்கள் வந்து ஏதோ கல்வியில் இந்துத்துவம் கொண்டு வந்தாதான், அதில் இந்துன்னு கொண்டு வந்தாதான், வேதம்னு அதெல்லாம் இல்லை. இது வழியாகவே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் என்பதை புரிந்து கொண்டு இப்போதே நாம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், போராட வேண்டும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.